ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துளாராசி நேயர்களே, உங்களுடைய மாத பலன், மாதத்தின் பாலன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? சரி, இந்த மாத பலாபலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மாதங்களில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சி மூலியமாக ஓகேங்களா எந்த ஒரு செயல்பாடும் திருவினையாக்கும். அப்போ இளைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிலைகள் தடுமாறினாலும் நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா? ஓரளவுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு 10க்குன்னு இல்லைனாலும் ஒரு 5 விஷயத்துக்கு, ஒரு 6 விஷயத்துக்காக நம்மளுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பொருளாதாரம், வாழ்வாதாரம் இதெல்லாம் எந்த மாதிரி பாயிண்டப்பில் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, கட்டாயமாக பெரிய மோசங்கள் கிடையாது, ஓரளவு நல்லா நார்மலாகவே இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நல்லாவே இருக்கும். இப்போ குழந்தைங்க மூலிமா வருமானத்தை பார்க்குறாங்க ஓகேங்களா, அது குழந்தைங்க அப்போ வச்சு நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரெக்டான பருவத்தில் இருக்கிற ஒரு ஆட்களை வச்சு வேலை செய்கிறவங்களும் சரி, இந்த காலகட்டம் நல்லா இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ குழந்தைங்க பேரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு டீனேஜ் ஆகிட்டாங்க, அவங்க 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 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுக்கிறோம், ஒரு தொழில் தொடங்குகிறோம். எல்லாம் காலகட்டங்களில் ஓரளவுக்கு ஒரு சம்திங் கொடுக்குமா, ஓரளவு நல்லா ஒரு பலனை கொடுக்கும். பெருசாக பயந்துக்கு தேவையில்ல ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயார் அவங்க மேலே மட்டும் ரொம்ப கவனம் தேவைங்க. அப்போ உடல்நிலை கேடும் பிரச்சனை கொடுக்கும். அப்போ வண்டி, வாகனம், வீடு, வாசல் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் பிரச்சனை கொடுக்குமா? கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இல்லைங்க, ஆல்ரெடி தாயார் நோயாளியே தான் இருக்கிறாங்க, மருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு மத்தியமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பாருங்கள். அப்போ வீட்டு மேலே லோன் வாங்கியிருக்கிறோம், வண்டி மேலே லோன் வாங்கியிருக்கிறோம், இல்லை வண்டி அடமானது இருக்குது, வீடு அடமானது இருக்குது. இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் ஒரு உன்னிப்பாக அதை கவனிங்க, உன்னிப்பாக பாருங்கள். இல்லை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகேங்களா. அதே மாதிரி எங்கள் உயர்கல்வி படிப்பில் எல்லாம் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பூர்வீக அமைப்பில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பூர்வீகத்தில் சொத்து பத்தெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா சில சண்டைகள், சச்சரவுகள், சலசலப்புகள் வருமானு கேட்டாக்கா வரும் ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் காலகட்டங்களில் கொஞ்சம் நாம் நிதானமாக தான் ஃபேஸ் பண்ணணும், எடுத்து தான் ஃபேஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு உண்டான ஒரு வருமான கேட்டாக்கா வருமான நிலைகள் அது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டீனேஜாக இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எஃபர்ட் போட்டால் தான் கிடைக்கும், எடுத்தோடனே அவங்களுக்கு பெருசாக வந்துடாது ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு பங்காளி பிரச்சனை இதெல்லாம் வருமானு கேட்டாக்கா வரும். ஆனால் பெருசாக வராமல் ஒரு மத்திய நிலையில், ஒரு பஞ்சாயத்து நிலையில் சம்மந்தப்பட்டு அதெல்லாம் அமைதியாகிடுவாங்க, போயிடுவாங்க ஓகேங்களா. சரி, நம்ம வேலையாட்களை போட்டு வேலை செஞ்சு பிழைச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கெல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காலகட்டங்களில் ஒரு நிலைப்பாடு ஓரளவுக்கு ஒரு மத்தியமான நிலையில் உங்களோட அமைப்புகள் போயிட்டுருக்கும் ஓகேங்களா. நம்ம தாய்மாமன் உறவுகளும் அதே போல் போயிட்டுருக்கோம். அப்போ என்னோடய திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு சீராக இருக்குமா, சீராக போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அது காதல் திருமணம் நல்லா இருக்கும் ஓகேங்களா. அப்போ காதல் திருமணம் பண்ணி பிரிஞ்சவங்களாம் மறுபடியும் சேருவாங்க ஓகேங்களா. அப்போ நேர்முக கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்களும் இந்த டைமுக்கு கண்டிப்பாக சேருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை பிறக்கும், நல்ல ஒரு புது மனமாற்றம் வரும். அது மூலிமா நல்லா சிறப்பாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வரும். எங்களுக்கு ஒரு கோர்ட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க காலகட்டங்களில் அது ஒரு மத்தியமாக இருக்கும். அப்போ பூர்வீகத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, அது ஒரு மத்தியமாக ஒரு பிரச்சனை நல்லாவே இருக்கும், ஒரு பெருசாக பாதிக்காது. இப்போ குழந்தைங்க மேலே ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த விஷயம் கோர்ட்டில் நடக்குதுங்க, அந்த விஷயம் இந்த காலகட்டங்களில் பெருசாக பாதிப்பு கொடுக்காது, ஒரு மத்தியமாக நிலை கொடுக்கும் ஓகேங்களா. அப்போ குறுகிய வயதில் காதல் திருமணம் பண்ணவங்க, குறுகிய வயதில் ஒரு பேரு கெட்டு போனவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு அவங்கள மேல் நோக்கி தூக்குற அளவுக்கு இந்த மாதங்கள் ஒரு பாயிண்டப்போ ஒரு பாதையை காட்டும். சொல்லலாமா? சொல்லிடலாம். சரி, எங்கள் தந்தையருக்கு எப்படி இருக்குன்னா, உங்கள் தந்தையர் இந்த காலகட்டங்களில் சும்மா ஜாலியாக வருவார், தூரத்து பயணம், ஆன்மீக பயணம் இதெல்லாம் சிறப்பாக செய்வார். இந்த மாதிரி அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்லூரி நடத்துகிறவங்க, ஒரு பிஹெச்டி இருக்கிறவங்க, தர்மகர்த்தா காரியகர்த்தா இருக்கிறவங்க ஓகேங்களா. அதே மாதிரி புனித யாத்திரை டூரிஸ்ட் வச்சு நடத்துகிறவங்க, இவங்க பூரா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அறிவு சிறப்பாக இருக்கும். அப்போ சொந்தமாக கோயில் இருக்கிறவங்க பார்த்து தர்மகர்த்தா காரியகர்த்தா பார்த்து இவர் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய சிறப்புகள் கொடுக்கும்.
அப்போ வெளியூர் வெளிநாடு தூரத்து பயணம் கொடுக்கும். பெரிய முதலீடு போட்டால் இடத்துல பயணிக்க வைக்கும். ஓகேங்களா? பெரிய முதலீடு போட்டால் கூட ஒரு உறவு வைக்கும். அப்போ வெளியூர் வெளிநாட்டில் வந்து தங்கி படிக்கிறாங்க சூழலை வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை கொடுக்கும். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். ஒன்றும் பாதிப்பு இருக்காது. சரி, டைம் ஆகிட்டே வந்து